இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில நம்ம பார்க்க போற ஒரு ரெசிபி கோவா சிக்கன் விண்டாலு. இது ஒரு ஃபேமஸான இந்தியன் கிரேவி ரெசிபி. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 3/4 கிலோ எடுத்திருக்கேன். 1 கிலோ சிக்கன், ஒரு முழு சிக்கனை பெரிய பெரிய துண்டா கட் பண்ணி எடுத்துங்க. அப்புறம் தேவையான பொருட்கள்: அதுக்கு மிளகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துங்க, ஏன்னா அதிகமாக போட்டால் ரொம்ப கசக்கும். அது சீரகம் 1 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், கிராம்பு 2 அல்லது 3, பட்டை ஒரு சின்ன துண்டு, இவ்வளோ பெருசு வேண்டாம், சின்ன துண்டு போதும், காஞ்ச வத்தல் 6லேருந்து 7, உங்கள் காரம் தேவைக்கு நீங்கள் அதை சேர்த்துக்கலாம், கூட வேணாலும் போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு ஒரு 6-7 பல்லு எடுத்துக்கங்க. இதை சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விட நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைக்கும் போது நல்லா இருக்கும் அது வாசனை. பச்சை மிளகாய் 6லேருந்து 7. இது ரொம்ப காரமான ரெசிபின்றதுனால கொஞ்சம் நீங்கள் இப்போ அளவை பார்த்துக்கலாம். மஞ்சத்தூள், தக்காளி 2, இதை நம்ம அரைச்சி அதை பேஸ்ட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம தக்காளி பியூரி இருந்துச்சுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம், பல்லாரி வெங்காயம் 2 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் புளி பேஸ்ட்டு, புளி இருந்தாலும் நீங்கள் முழு புளியை கூட கரைச்சி அந்த பேஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சம் கசகசா, ஜீரகம், காஞ்ச வத்தல், கிராம்பு, பட்டை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. வாசனை வந்தால் போதும், ரொம்ப ஃப்ரை பண்ணால் நல்லா இருக்காது. கொஞ்சம் வாசனை வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிங்க. இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். இதை நம்ம எடுத்து வச்ச சிக்கனில் போடுங்க. அப்புறம் பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, வினிகர், புளி பேஸ்ட்டு இதெல்லாம் ஒன்றா போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிக்கங்க. இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சிக்கனோட சேர்த்து தேவைக்கு கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். இது மட்டனில் பண்ணால் இந்த விண்டாலு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதில் பண்ணும்போது, ஆனால் அதில் பண்ணும்போது ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் ஊற வைக்கணும். நம்ம சிக்கனில் பண்ணுறதுனால ஒரு 2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஊறினாலே போதும். இதை நல்லா பரட்டி வச்சுருங்க. கையில் ரொம்ப எரியும், அதனால் ஒரு ஸ்பூனை வச்சோ அல்லது கையில் ஒரு க்ளவுஸ் போட்டோ இதை நல்லா பரட்டி வச்சுங்க. இப்போது இது நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. தேவைக்கு உப்பு போட்டு வச்சுங்க, உப்பு டேஸ்ட்டு பார்த்துங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பொடியாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. கலர் நல்லா மாறும், கொஞ்சம் மாறினா போதும், ரொம்ப மாறணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் எண்ணெய்ன்றதுனால ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ அரைச்ச அந்த அரைச்ச தக்காளி பேஸ்ட்டு, பெரட்டி வச்ச சிக்கன் கிரேவி, சிக்கன் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு தேவைக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி, கிரேவி தேவையான அளவுக்கு தண்ணி நான் 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு ஒரு 45 நிமிஷம் அல்லது அரை மணி நேரத்துலேருந்து 45 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. இது ரொம்ப வாசனையாக ரொம்ப ருசியாக இருக்கும். தோசையோடையோ அல்லது ரைஸோடையோ இதை நம்ம சாப்பிட்லாம். நார்மல் சிக்கனாக சாப்பிட்றத விட இது கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா